இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் 67வது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் ஒன்றுதான் ஞானஸ்நானம். இந்த செய்தியின் மூலம் அதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். ஞானஸ்நானம் அதாவது திருமுழுக்கு, அதாவது பேப்டிசம் என்ற வார்த்தையை கேள்விப்படாத கிறிஸ்தவர்களே இருக்க முடியாது என்று சொல்லும் அளவிற்கு இந்த உலகம் முழுவதும் இருக்கும் அனைத்து கிறிஸ்தவர்களும் அறிந்த பெற்ற ஓர் அனுபவமாகும். அதே சமயம் இன்று இந்த ஞானஸ்நானத்தை பற்றிய பல்வேறு வகையான புரிந்து கொள்ளுதல் ஒவ்வொரு சபைகளிடமும் ஒவ்வொரு விசுவாசிகளிடமும் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். மேலும் இந்த செய்தியை கேட்கின்ற பலருக்கு பின்வரும் கேள்விகள் கூட எழ வாய்ப்பிருக்கிறது. அதாவது, முதலாவது கேள்வி, ஞானஸ்நானம் என்றால் என்ன? அடுத்து, ஞானஸ்நானத்தின் 2 அம்சங்கள் எவை? அடுத்து, தெளிப்பு ஞானஸ்நானம் சரியா அல்லது முழுக்கு ஞானஸ்நானம் சரியா? அடுத்து, எந்த வயதில் ஒருவருக்கு, அதாவது எப்பொழுது நிறைவேற்றப்பட வேண்டும்? அடுத்து, எத்தனை முறை எடுக்கப்பட வேண்டும்? அடுத்து, இது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? அடுத்த கேள்வி, ஞானஸ்நானம் யார் கொடுக்க வேண்டும்? இறுதியாக மிக முக்கியமான கேள்வி, ஞானஸ்நானம் என்பதின் ஆவிக்குரிய அர்த்தம்தான் என்ன? பிரியமானவர்களே, இன்று இந்த செய்தியின் மூலம் ஞானஸ்நானத்தை பற்றிய இந்த அனைத்து கேள்விகளுக்கும் வேதத்தின்படியான சுருக்கமான விளக்கத்தை பார்ப்போம். அன்று அந்த காலத்தில் வேதத்தை மொழிபெயர்க்கும் போது பேப்டிசம் என்ற வார்த்தைக்கு ஞானஸ்நானம் என்று மொழிபெயர்த்து அந்த வார்த்தைக்குள் ஓர் ஆழமான அர்த்தத்தையும் வைத்தார்கள். ஞானஸ்நானம் என்ற வார்த்தை ஞானம் கூட்டல் ஸ்நானம் என்ற 2 வார்த்தைகளின் தொகுப்பாகும். அதாவது, ஒருவர் ஞானம் பெற்றவுடன் ஒரு ஸ்நானம் பெறுவதை குறிப்பிடுகிறது. எதை பற்றிய ஞானம் என்பதை சுருக்கமாக சொன்னால், ஒரு மனிதன் மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவதை, அதாவது உலக ஓட்டத்திலிருந்து, உலக மயக்கத்திலிருந்து, அதன் போக்கிலிருந்து திரும்பி, அதாவது தெளிவடைந்து தான் எதற்காக பிறந்தோம், தன்னுடைய தற்போதைய ஆவிக்குரிய நிலைமைதான் என்ன, எதனால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார், இப்பொழுது நான் செய்ய வேண்டியது என்ன என்ற தெளிவை அடைவதை ஞானம் பெற்றுவிட்டார் என்பதை குறிக்கிறது. ஒரு பக்கம் இப்படிப்பட்ட உணர்வை, தெளிவை பெற முதலாவது தேவனுடைய இரக்கம் தேவை. ஏனென்றால் இது வெறுமனே அறிவை பற்றிய காரியம் அல்ல, மேலும் ஒரு கிறிஸ்தவ மத சம்பிரதாயமும் அல்ல. இது முழுக்க முழுக்க உள்ளானது மற்றும் தனிப்பட்ட அனுபவத்தை பற்றிய ஒரு காரியமாகும். இந்த அனுபவம் அதோடு முடிவடையாமல் அதனுடைய தொடர்ச்சியாக தான் மனம் திரும்பியதை, அதாவது ஞானம் பெற்றதை எல்லா சிருஷ்டிகளுக்கும் முழு பிரபஞ்சத்திற்கும் பிரகடனப்படுத்த, சாட்சியாக அறிவிக்க, அதன் நிரூபணமாக தண்ணீரை கொண்டு ஒரு ஸ்நானம் எடுக்க வேண்டும். இவ்வாறு ஒரே காரியம் உள்ளாக மற்றும் புறம்பாக முழுமையடைவதை ஞானமும் ஸ்நானமும் சேர்ந்து ஞானஸ்நானம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவே ஞானஸ்நானம் என்ற காரியத்தை பற்றிய பொதுவான விளக்கமாகும். அடுத்து, வேதத்தில் சொல்லப்பட்ட 2 வகையான ஞானஸ்நானம் எவைகள் என்ற கேள்விக்கு பதிலை இப்போது பார்ப்போம். ஒன்று, இதுவரை நாம் பார்த்தபடி ஒருவர் தண்ணீரில் பெறும் தண்ணீர் ஞானஸ்நானம். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவரில் பரிசுத்த ஆவியானவர் தரும் ஆவியானவரின் ஞானஸ்நானம். ஒன்று பிறர் பார்க்கும்படியான புறம்பான அம்சம், மற்றொன்று பிறர் கண்களால் பார்க்க முடியாத உள்ளான அம்சம். இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. புறம்பான அம்சம் உள்ளான அம்சத்தின் சாட்சி மற்றும் வெளியாக்கமாகும். அதே போல உள்ளான அம்சம் புறம்பான அம்சத்தின் நிஜமாகும். வேத வசனங்களை துல்லியமாக வாசிப்போம் என்றால், தண்ணீரினால் ஞானஸ்நானம் பெற்றவுடன் ஆவியானவரின் ஞானஸ்நானமும் அதனை பின்தொடர்ந்து வழங்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 3:16, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு தம் சீடர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடுகிறார். மத்தேயு 28:19, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. இன்று சபைகளில் இந்த வசனத்தை பயன்படுத்தி, அதாவது ஜெபித்து ஞானஸ்நானம் வழங்கப்படுகின்றது. அநேகர் நாமத்திலே என்பதின் அர்த்தம் சரி, இந்த முறையில்தான் பண்ண வேண்டும், ஏனென்றால் வேதத்தில் கர்த்தராகிய இயேசு அவ்வாறுதான் கட்டளையிட்டு இருக்கிறார் என்று
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி விட்டோம், நாம் கடமை முடிந்து விட்டது, அதாவது முறையாக ஞானஸ்நானம் கொடுத்து விட்டோம் என்பதை தாண்டி அங்கு உள்ள ஆவிக்குரிய முக்கியத்துவத்திற்கு, மாபெரும் காரியத்திற்கு கவனம் செலுத்த தவற விட்டு விடுகிறார்கள். பிரியமானவர்களே, இங்கு சொல்லப்பட்ட நாமம் என்பது நபரை குறிக்கிறது. நாமத்திலே என்ற வார்த்தை மூல வேதத்தில் நாமத்திற்குள்ளாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நபருக்குள்ளாக ஒருவர் ஞானஸ்தானம் பெறுகிறார். ஒரு காரியத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு தம் சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு முன்பாகவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள்ளாக என்று கட்டளையிட்டாலும் அதை நிறைவேற்ற அவருடைய மரணம், உயிர்த்தெழுதலானது நிறைவேற்றப்பட வேண்டும். எனவேதான் அதை அவரும் உயிர்த்தெழுந்த பின்பு உடனடியாக நிறைவேற்றுவதை பார்க்க முடியும். வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 12:13, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகந்தீர்க்கப்பட்டோம். கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பெந்தேகோஸ்தே நாளிலே யூதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். வசனம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 1:4, அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அப்போஸ்தலர் 1:5, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்போஸ்தலர் 2:4, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அது மாத்திரமல்ல, கொர்நேலியுவின் வீட்டிலே புறவினத்தாராகிய மற்ற மக்களும் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். வசனங்கள் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 11:15, நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போல அவர்கள் மேலும் இறங்கினார். அடுத்த வசனம், யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். அடுத்த வசனம், ஆதலால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணியது போல அவர்களுக்கும் அந்த வார்த்தையை அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடிக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். பிரியமானவர்களே, இங்கு உங்கள் கவனத்தை செலுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் கட்டளை அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு நிறைவேற்றப்பட்டது. அதே சமயம் இன்று வாழ்கின்ற நமக்கு இரண்டுமே உயிர்த்தெழுதலுக்கு பின்பு நம்மை வந்தடைந்திருக்கிறது. எனவே யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெறுகிறார்களோ அவர்களெல்லாம் தண்ணீரின் ஞானஸ்நானமாகிய புறம்பான அம்சத்தையும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானமாகிய உள்ளான அம்சத்தையும் ஒரே நேரத்தில் அனுபவமாக்குகிறார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெறுகிறார்களோ அவர்களெல்லாம் தண்ணீரின் ஞானஸ்நானமாகிய புறம்பான அம்சத்தையும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானமாகிய உள்ளான அம்சத்தையும் ஒரே நேரத்தில் அனுபவமாக்கிறார்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆம் சகோதர சகோதரிகளே, இன்று நம் மத்தியிலே யாரேனும் ஒருவர் பெறும் ஞானஸ்நானம் இப்படிப்பட்ட மாபெரும் அனுபவங்களை உள்ளடக்கியது என்பதை நாம் பார்த்து கர்த்தராகிய இயேசுவை துதிப்போம். நம் கண்ணோட்டம் மாற வேண்டும். ஞானஸ்நானம் என்பது ஒரு மத சம்பிரதாயம் அல்ல. ஒருவர் ஒரு சபையில் சேர்க்கப்படுவதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அல்ல. ஒரு கிறிஸ்துவ திருமணத்திற்காக ஸ்கூல், காலேஜ் சேர்ப்பதற்கு பேப்டிசம் சர்டிஃபிகேட்டுக்காக செய்யும் ஒரு ஆக்டிவிட்டியும் அல்ல. ஒரு பெயர் மாற்றத்திற்கு செய்யும் ஒரு காரியமும் அல்ல. ஞானஸ்நானம் என்பது முழுக்க முழுக்க உன்னதமான மாபெரும் ஓர் தெய்வீக காரியமாகும். ஆமேன். சரி, இப்போது நாம் மற்ற கேள்விகளுக்கான பதில்களை பார்ப்போம். அது அனைத்தும் தண்ணீர் ஞானஸ்நானத்தோடு தொடர்புடையது. இவ்வாறு ஒருவர் ஞானம் பெற்றவுடன் ஸ்நானம் எடுக்க எவ்வளவு அல்லது எப்படிப்பட்ட தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு வேதத்தில் உள்ள சம்பவங்கள் நமக்கு உதவுகிறது. முதலாவது, ஞானஸ்நானம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மத்தேயு 3:6, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். மேலும் சகரியாவின் குமாரனாகிய யோவான் அந்நாட்களில் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, எனவே மனந்திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணினான். அப்படி யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து
மனம் திரும்பினார்களோ அவர்கள் எல்லாரும் உடனே யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எனவே அவன் யோவான் ஸ்நானன் என்று அழைக்கப்பட்டான். யோவான் ஸ்நானன் பற்றிய விவரங்களை மற்றும் ஒரு செய்தியில் விவரமாக பார்ப்போம். ஆனால் ஒரே ஒரு மிக முக்கியமான காரியத்தை மாத்திரம் இப்பொழுது நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது நியாயப்பிரமாண காலகட்டம் முடிவு கொண்டு வரப்பட்டு கிருபையின் காலகட்டம் ஆரம்பிக்கப்பட்டது என்பதின் ஆதாரம்தான் யோவான் ஸ்நானனின் ஊழியமாகும். எனவே அவன் கிருபையின் சுவிசேஷமாகிய பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எங்கும் அறிவித்து அதனுடைய மிக முக்கியமான அம்சமாகிய ஞானஸ்நானத்தை செயல்படுத்துகிறார். எனவே அவருக்கு முன்பாக ஞானஸ்நானம் என்பது இல்லை என்பதின் விவரம் இதில் தெளிவாகிறது. சரி, வேதம் யோர்தான் நதியிலே யோவான் ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார் என்றும் கர்த்தராகிய இயேசுவும் அங்கு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறார் என்றும் நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை வாசித்தால் அங்கு எத்தியோப்பிய மந்திரி ஒருவருக்கு பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுப்பதை பார்க்கிறோம். அந்த மந்திரி ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்க அதன் அர்த்தத்தை பிலிப்பு அவருக்கு விவரித்து சொன்னதும் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிறான். அதன் தொடர்ச்சியாக உள்ள வசனங்களை இப்பொழுது வாசிப்போம். அப்போஸ்தலர் 8:36. இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீருள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அடுத்த வசனம், அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அடுத்த வசனம் ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். சகோதர சகோதரிகளே, ஓர் நதியோ ஆறோ குளமோ குட்டையோ தொட்டியோ என்று அதில் உள்ள தண்ணீரை கொண்டு ஞானஸ்நானம் நாம் கொடுக்கலாம். சரி, எவ்வளவு தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டால் அது அந்த இடத்தை, சூழ்நிலையை, அதாவது தண்ணீர் இருப்பை பொறுத்தது. இந்த காரியத்தில் நாம் கொஞ்சம் பேலன்ஸாக இருக்க வேண்டும். நான் இதை விளக்க பின்வரும் சம்பவங்களை உங்கள் முன் வைக்கிறேன். சில வருடங்களுக்கு முன்பு ஒரு சகோதரி கர்த்தராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று அனைவரும் பிரயாசப்பட்டோம். ஆனால் அவர்கள் உடல் சூழ்நிலை மிக மோசமாக மரண தருவாயில் அவர்களை தண்ணீரில் முக்கி ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு மருத்துவர்கள் அனுமதிக்கவில்லை. நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தோம். இறுதியில் ஒரு நாள் மருத்துவர்கள் அனுமதியோடு அவர்கள் வீட்டிலே ஒரு ஏற்பாட்டை செய்து தண்ணீரில் முக்கி ஞானஸ்நானம் கொடுத்தோம். இங்கு இடம் வேறு, சூழ்நிலை வேறு, தண்ணீரின் அளவு வேறு. சற்று சிந்தித்து பாருங்கள். அடுத்த சம்பவம், நான் அறிந்த ஒரு சகோதரன், அவர் மட்டுமே அவருடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு சென்று கொண்டிருந்தார். அவருடைய முழு குடும்பமும் அவரை ஒதுக்கி வைத்தது. பல வருடங்களுக்கு பின்பு ஒரு நாள் அந்த சகோதரனின் தந்தை நோய்வாய்ப்பட்டு மரிக்கும் நாளன்று கர்த்தராகிய இயேசு அவருக்கு தரிசனமாகி, நான் தான் ஜீவிக்கின்ற தெய்வம் என்று காண்பிக்க, உடனே மரண தருவாயில் படுத்த படுக்கையாக இருந்த அவரின் தந்தை நம்ம சகோதரனை அழைத்து மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதற்கு பின்பு எப்படியாவது ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் படுத்த படுக்கையாக இருந்த அவரை தண்ணீருக்குள் முக்குவது என்பது சாத்தியமில்லை. எனவே 2-3 குடங்களில் தண்ணீர் கொண்டு அவருடைய உடலை தண்ணீரினால் நனைத்து ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. சிறிது நேரத்தில் மிக மகிழ்ச்சியான முகத்தோடு அவர் நித்திரையடைந்தார். இங்கு இடம் வேறு, சூழ்நிலை வேறு, தண்ணீரின் அளவு வேறு. சற்று சிந்தித்து பாருங்கள். இவ்வாறு அநேக உதாரணங்களை சொல்ல முடியும். இங்கு காரியம் என்னவென்றால், தண்ணீர் ஞானஸ்நானம் பற்றிய மிக தெளிவான ஆவிக்குரிய பார்வையை, வெளிப்பாட்டை நாம் அனைவரும் பார்க்க வேண்டும். இல்லையென்றால் ஒரு நபரின் வாழ்க்கையில் நடைபெறும் காரியம் ஓர் மத சடங்காக மாறிவிடும் அபாயம் இருக்கிறது. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் பிரகாசிப்பாராக. மேலும் ஒரு பக்கத்தில் ஒருவர் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு சாட்சியாக யாவருக்கும் அறிவிக்க தேவன் தந்த ஒரு முறைமைதான் இந்த தண்ணீர் ஞானஸ்நானம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இது ரட்சிப்போடு தொடர்புடையது அல்ல. வசனம் சொல்லுகிறது, ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அடுத்த வசனம், நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எனவே ஞானஸ்நானம் சாட்சியோடு தொடர்புடையது. இன்னும் சொல்ல போனால் வேதத்தில் ஒரு விதிவிலக்கான சம்பவமும் இருக்கிறது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரண வேதனைப்பட்ட அந்த நேரத்தில் அவர் அருகில் மற்றொரு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு பாவி தன் உயிர் போகும் முன்பு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில் தண்ணீரில் ஞானஸ்தானம் பெறுவதற்கு வாய்ப்பில்லை. அதே சமயம் தண்ணீர் இல்லாத நிலை அவனுடைய ரட்சிப்பை தடுக்கவும் முடியவில்லை. எனவே சகோதர சகோதரிகளே, நாம் மிகவும் சமநிலையாக இருந்து இந்த ஞானஸ்நானம் என்ற காரியத்தை பற்றி தெளிவாக இருக்க வேண்டும்.
நான் சொல்ல வருவது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். சரி, அடுத்த கேள்வி. ஞானஸ்நானம் எந்த வயதில் கொடுக்கப்பட வேண்டும் என்றால், ஏற்கனவே இந்த செய்தியின் ஆரம்பத்தில் பார்த்தது போல, எந்த வயதில் ஒருவர் தான் பாவி என்றும் பாவத்திலும் அதனால் ஏற்படும் நித்திய மரணத்திலும் இருந்து தப்புவிக்க கர்த்தராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்து சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் என்ற வழிமுறையில் சென்று சிலுவையில் தன் மரணத்தினால் சாத்தானை ஜெயித்து தன் பாவமில்லா இரத்தத்தை சிந்தி எனக்காக என் மீறுதலுக்காக அடிக்கப்பட்டு பாவ பரிகாரமாக மாறி எனக்கு பாவத்திலிருந்து மற்றும் மரணத்திலிருந்தும் நித்திய மீட்பை இரட்சிப்பை உண்டு பண்ணினார். எனவே இனிமேல் இந்த வாழ்க்கை அவருக்காகவே என்று ஒரு ஞானம் எப்பொழுது வருகிறதோ அந்த கணப்பொழுதே அவருக்கு ஒரு ஸ்நானத்தை கொடுத்து ஞான ஸ்நானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதுபோல இந்த ஞான ஸ்நானத்தை பற்றிய வெளிப்பாடு கொண்ட எந்த சகோதரனும் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு வழிநடத்துதலோடு ஞானஸ்நானம் கொடுக்கலாம். இன்று இதை பற்றிய புரிந்து கொள்ளுதல் பலருக்கு தெரியாததினால் யாருக்கு கொடுக்க வேண்டும், யார் கொடுக்க வேண்டும், எங்கு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், எத்தனை முறை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரிந்தபடி பல்வேறு முறைகளையும் மெத்தடையும் ரூல்ஸையும் கொண்டு ஞானஸ்நானத்தை பற்றிய ஆவிக்குரிய அடையாளத்தை தவறவிட்டு ஒரு மத சம்பிரதாயமாக மாற்றிவிட்டார்கள். எனவே கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் பிரகாசிப்பாராக. சரி, இப்போது இந்த செய்தியின் மையமாகிய ஞானஸ்தானத்தை பற்றிய ஆவிக்குரிய அடையாளத்தை பார்ப்போம். சற்று கவனம் செலுத்தி கேட்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். ஞானஸ்தானத்தின் போது தண்ணீரில் ஒருவர் மூழ்க, அதாவது முக்கப்படுவது என்பது அந்த நபர் அடக்கம் செய்யப்படுவதை அடையாளப்படுத்துகிறது. அதாவது அந்த நபரின் பழைய மனிதன், பழைய சிருஷ்டிப்பு அடக்கம் செய்யப்பட்டு மீண்டும் அதிலிருந்து எழுவது புதிய மனிதனாக, புதிய சிருஷ்டிப்பாக உயிர்த்தெழுவதை அடையாளப்படுத்துகிறது. சுருக்கமாக சொன்னால், கிறிஸ்துவுடன் அடக்கம் செய்யப்பட்டு அவரோடு உயிர்த்தெழுவதை இந்த தண்ணீர் ஞானஸ்நானம் அடையாளப்படுத்துகிறது. அதே சமயம் ஏற்கனவே பார்த்தது போல பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானமும் நிஜமாக்கப்பட்டு அந்த நபர் கிறிஸ்துவின் ஒரு பகுதியாக, கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயமாக, புதிய மனிதனின் ஒரு பகுதியாக மாறி திரியேக தேவனுக்குள் கொண்டு வரப்படுகிறார். இது நாம் புரிந்து கொள்ளும் ஒரு அறிவுபூர்வமான காரியம் அல்ல, மாறாக நாம் அனுபவமாக்கி மகிழும் ஓர் உன்னதமான உணர்வுபூர்வமான ஒன்றாகும். மேலும் இந்த தண்ணீர் ஞானஸ்நானம் சாட்சிக்காக, நிறுவனத்திற்காக இருப்பதினால் அது ஒரு தடவை போதுமானது என்றாலும் பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் நமக்கு நாள்தோறும் தேவை என்பதை மிக மிக முக்கியமாக மறந்துவிடக்கூடாது. எனவே பிரியமானவர்களே, இந்த செய்திக்காக கர்த்தரை துதித்து ஞானஸ்தானத்தை பற்றிய ஆவிக்குரிய அடையாளத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து, மிக குறிப்பாக பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானத்தை கனப்பொழுதும் கொண்டிருக்க, அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரில் அவருக்குள் நம்மை வைத்து ஓர் சாட்சியின் மற்றும் வெற்றியின் வாழ்க்கை வாழ தேவன் தாமே இரக்கம் பாராட்டுவாராக. எல்லா புகழும் துதியும் கனமும் திரியேக தேவனுக்கே. ஆமேன்.